the power of faith and action. Faith வந்து விசுவாசம். ஸோ இந்த விசுவாசன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை சேஞ்ச் பண்ற அளவுக்கு அதில் ஒரு பவர் இருக்குன்னு சொல்ல முடியும். ஃபெய்த். ஓகே. அண்ட் என்னன்னா ஃபெய்த் வித் ஆக்ஷன். ஸோ ரெண்டுமே தேவை. ஃபெய்த்தும் தேவை, ஆக்ஷனும் தேவை. ஸோ வெறும் ஃபெய்த் மட்டும் இருக்குது, வெறும் விசுவாசம் மட்டும் இருக்குதுன்னா ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. ஸோ அதையும் ஆக்ஷனையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஓகே என்ன கிடைக்குதுன்னா மிராக்கிள். ஃபெய்த் வித் ஃபெய்த் பிளஸ் ஆக்ஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கிள். ஓகே. ஸோ வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கிள் மாதிரி நினைக்கிறேன். எதை வேணா சாதிக்க முடியுன்ற அளவுக்கு அதில் இருக்கு. ஒரு கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ப்ராப்ளம் இல்லாட்டி மழை வரலாம் அந்த இடத்துல. ஸோ அங்க வந்து ஒரு சாமியார் வராது. அவங்க எல்லாம் கேட்கறாங்க, இந்த மாதிரி சாமியார் சாமி இந்த மழையே வரலையே, நீங்க எதாவது பண்ணுங்க. சரி நாளைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்து பக்கத்துல வந்துருங்க, இந்த ஆத்தோட சைட்ல வந்துருங்க, இந்த இடத்துக்கு வாங்க, அங்க வந்து நான் ப்ரே பண்றேன், ப்ரே பண்ணும்போது நீங்க மழை பார்ப்பீங்க அப்படின்றாரு. சரி அந்த கிராம மக்கள் எல்லாம் போறாங்க, இந்த இடத்துக்கு எல்லாம் போறாங்க. பட் அங்க ஒரே ஒரு பையன் மட்டும் கொடை வச்சிருக்கான். ஓகே. யாருமே கொடையே இல்லை. அதான் அவங்க நம்பிக்கை, அதான் அவங்க விசுவாசம். ஓகே. இவ்வளவு நாள் மழை பெய்யல, இவர் என்னதான் பண்ண போறாரு, ஸோ என்னதான் பண்ண போறாரு தான் போனாங்க தவிர யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசம் கிடையாது. நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த மாதிரி தான் நடக்குது. ஓகே. ட்ரை பண்ணி பார்க்கலாம், கிடைச்சா ஓகே, இல்லைன்னா அது வந்து விசுவாசம் கிடையாது. விசுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு பவர் உங்களுக்குள்ள. எஸ் என்னால முடியும், நான் சாதிச்சு காமிக்க போறேன்ற ஒரு அந்த இடத்துல. அண்ட் பிளஸ் அதை ஆக்ஷனா நீங்க கொண்டு வரீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய சேலஞ்சஸ் வரலாம். ஸோ ஒரு சின்ன பையன் ஓகே ஜப்பான் பக்கத்துல ஒரு அந்த ஊர்ல அவங்க அப்பா வந்து ஒரு சைக்கிள் ஷாப் வச்சிருக்காரு. அந்த பையன் வந்து அவங்க அப்பா ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறம் அவன் படிப்பெல்லாம் ஒழுங்கா படிக்கிறது இல்லை, ஃபுல்லாக முடிக்கிறது இல்லை. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ரொம்ப கஷ்டம். இன்னொரு கடையில் போய் வேலை செய்யறான், மெக்கானிக் ஷாப்ல போய் வேலை செய்யறான், ஒரு கார் மெக்கானிக் ஷாப்ல போய் வேலை செய்யறான். அங்க வந்து நிறைய கத்துக்கிட்டு இந்த பிஸ்டன் ரிங்ஸ் பத்தி நிறைய கத்துக்கிட்டு, ஸோ இந்த பிஸ்டன் ரிங்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவன் மேனுஃபேக்சர் பண்ண ட்ரை பண்றான். ஸோ அதை எடுத்துட்டு போய் டொயோட்டா கம்பெனி காமிக்கிறான். டொயோட்டா கம்பெனி போய் கொடுக்குறான். டொயோட்டா கம்பெனி சொல்றாங்க எங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அதை ரிஜெக்ட் பண்றாங்க. திருப்பி அது எஃபர்ட் எடுத்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறப்பல எகைன் டொயோட்டோட போகிறோம். டொயோட்டோ வாங்கினோடனே ஸோ இப்போ நிறைய வேணும். ஓகே. அது நிறைய வேணும்னு நிறைய பல்க் ஆர்டர்னா இப்போ நான் பெரிய ஒரு ஃபேக்டரி மாதிரி வேணும். ஸோ நான் அதுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கிற எல்லா காசும் போட்டு ஸ்டார்ட் பண்றது. அந்த டைம் பார்த்து வேர்ல்டு வார் 2. வேர்ல்டு வார் 2ல அவரோட கம்ப்ளீட் ஃபேக்டரி வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுது. கம்ப்ளீட்டா எல்லாமே அழிஞ்சு போகுது. ஸோ அவரோட போட்ட காசு எஃபர்ட் எல்லாமே போச்சு. திருப்பி ஸ்டார்ட் பண்றாரு. பட் அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது அவருக்கு. ஈவன் அந்த இடத்துல வேர்ல்டு வார் 2 வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அவரோட கார் கூட பெட்ரோல் போடுறதுக்கு இல்லை. அப்ப என்ன பண்றாரு, அவரோட சைக்கிள் இருக்கு, அந்த சைக்கிள்ல வந்து சின்ன மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி அவரோட டிரான்ஸ்போர்டேஷன் ஓகே வீட்டுக்கு வாங்க எங்க தேவை மூவ் பண்றதுக்கு அங்கே மூவ் பண்றதுக்கு சைக்கிள்ல வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கூட இருக்க ஆட்கள் பக்கத்துல இருக்க ஆட்கள்லாம் எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க. உடனே ஒரு ஐடியா கிளிக் ஆகுது, ஏன் நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. பட் எங்கேயும் காசு இல்லை. ஸோ என்ன பண்றாரு, அங்க இருக்க சைக்கிள் ஷாப் கம்பெனிஸ் எல்லாம் கால் பண்ணி கேட்கறாரு, இந்த மாதிரி சைக்கிளை கொடுங்க, நம்ம மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரெண்டு பேருமே டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண கம்பெனி அதுக்கப்புறம் பெருசான கம்பெனி. ஓகே. அந்த கம்பெனியோட பேர், அந்த பர்சனோட பேர் வந்து ஹோண்டா. நான் ஏன் சொல்றேன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அவரோட லைஃப் ஹிஸ்டரி நீங்க உள்ள நிறைய பேர் படிச்சு பாத்தீங்கன்னா அவரோட பிளஸ் அண்ட் மைனஸ், அவர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஓகே எவ்வளவு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி வந்தாரு தெரியும். வந்து இதெல்லாம் பார்க்கும்போது இதுல நம்மளோட வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. இன்ஃபேக்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. பட் என்ன சொல்ற மாதிரி ஃபெய்த், அதோட நம்மளோட விசுவாசம் பிளஸ் நம்மளோட ஆக்ஷன்.